இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களை நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். எங்க சேர்த்துக் கொள்ளுவாராம்? எந்த ஸ்தானங்களை நாங்க விட்டு இழந்தோமோ, குறிப்பா சொல்ல போனால் அந்த இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வீடு, நிலங்கள், தங்களுடைய சொந்த ஊரை விட்டு இப்ப சிறை பிடிக்கப்பட்டு அவங்க பாபிலோன்ல இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், என் உருக்கமான இரக்கம் உன்னை எந்த இடத்தை நீ இழந்தாயோ, எந்த இடத்தை நீ பறிகொடுத்தாயோ, எந்த சுதந்திரம் உனக்கு போனதோ அதை திரும்ப நான் உனக்கு தருவேன். நான் அந்த இடத்துக்கு உன்னை அழைத்து கொண்டு வருவேன். எது இல்லை என்று நீ ஏங்குகிறாயோ, எதெல்லாம் பறிபோனதென்று நீ தடுமாறுகிறாயோ, அதை திரும்ப அதை தருவேன் என்று வாக்கு பண்றேன். யோபுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய சோதனைகளும் வேதனைகளும் பாடுகளும் இருந்தது. ஆனால் தேவனுடைய இரக்கங்கள் அவரை கைவிட இல்லை. அவரை மறுபடியுமாக தேவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். முந்தின நிலைமையை பார்க்கிலும் பிந்தின அவனுடைய பின்னிலைமைகள் அதிகமாக தேவன் ஆசீர்வதித்துக் கொடுக்கிறார். அவருடைய உருக்கமான இரக்கங்கள் அதிகமாக அவன்ல காணப்பட்டது.